ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்டாக க்ரோஷெட்டில் உங்களுக்கு இது 2 பார்ட்டாக தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 9 செயின் போடுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 செயின் போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 2 இந்த 3ஆவது செயினில் நம்ம ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட்டு 9 செயின் போடுறோம். அதில் 3ஆவது செயின்லேருந்து ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். 1 அந்த மாதிரி இந்த க்ரோஷெட்டில் இது 5 வரணும். 2 3 4 கடைசி ஸ்டிச்சில் மட்டும் நம்ம 6 ஆஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். 5 பாருங்கள், 9 செயின் போட்டாச்சு. 9 செயின் போட்டு ஃபஸ்ட்டு 2 செயினை விட்டுட்டு 3ஆவது செயின்லேருந்து ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டு செயின் வரும். அந்த லாஸ்ட்டு செயினில் மட்டும் நம்ம 6 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 5 ஆஃப் டபுள் க்ரோஷே. கடைசி ஸ்டிச்சில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த கடைசி ஸ்டிச்சில் மட்டும் நம்ம 6 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த 5 இந்த பக்கம் இருக்கிற திருப்பி இந்த பக்கம் 5 இந்த லூப்லேருந்து எல்லாமே ஆஃப் டபுள் க்ரோஷே தான். ரெண்டு 3 4 5. இப்போ இந்த டேர்னிங்கில் என்ன பண்ணுவோன்னா, இந்த டேர்னிங்கில் நான் இந்த இடத்துல 6 போட்டிருக்கோம். இந்த இடத்துல 3 தான் போடணும். பாருங்கள், இந்த ஹோலில் விட்டால் நமக்கு இதை இங்கே பக்கத்தில் இருக்கிற செயின்லேயே போட்டுக்கோங்க. 1 2 2 3 போட்டுட்டு நம்ம ஆரம்பித்த இடம் வரும் பார்த்திங்களா, 3 செயின் போட்டு ஆரம்பித்தோம்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போடணும். இந்த இடம் வந்துடும், இப்படி வரும். இப்போ நம்ம ஆரம்பித்த அந்த 3 செயினில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த செயின்லேருந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா இப்படி வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4 5 திருப்பி 2 செயின் போடுங்க. செயின் போட்டு அதை இடத்துலையே ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சிலேயே செயின் போட்ட இடத்துலையே ஆரம்பிச்சுட்டு இந்த 5 இந்த 5 ஆஃப் டியும் அப்படியே போடுங்க. இந்த லூப்பில் 1 2 3 அந்த 5 ஆஃப் டிசி இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே போட்டுருங்க. 4 5 கவுண்ட் பண்ணிட்டே போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல 6 போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 6லேயுமே ஒவ்வொரு செயின்லேயும் 2 2 ஹெச்டிசி போடுறோம். ஒவ்வொரு லூப்லேயும் 2 2 ஹெச்டிசி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ
ஹெச்டிசி போடுறோம். 1 ரெண்டாவதுல பாருங்கள் இங்கே பக்கத்தில் இருக்குது. ரெண்டு 3 இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பாட்டு 6லையுமே நீங்கள் 2 ஹெச்டிசி தான் போடணும். பார்த்தீங்கன்னா 6 2 12 வரும். அந்த பக்கம் இருக்கிற அந்த 5ம் அப்படியே தான் வரும். அது எந்த இதுவும் இருக்காது. அந்த 5 2 5ஐயும் நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். இந்த டிசி இருக்கிற இடத்துலலாம் இப்படி போடணும். இப்போ போட்டுட்டிங்கன்னா திருப்பி இங்கே 5 இருக்கும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 2 3 4 5 இந்த 5ம் அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ இங்கே 3 போட்டிருக்கோங்களே, 3ல் 2 2 போட்டிருக்கோம்ல, அதுலேயும் 2 2 டிசி போடணும். ரெண்டு டிசி போட்டு இங்கே 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, இதில் கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா அந்த சோல். இப்போ இந்த இடத்துல இப்படி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலேருந்து இதை ஏற்றுறது. இன்னும் 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதுலேருந்து பேக் லூப்லேருந்து எடுத்து போடுங்க. பாருங்கள், இந்த செயினோட பேக்கில் இருக்கிறத இந்த பின்னாடி இருக்கிறதுல தான் இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் இல்லை, பேக்கில் விட்டுரும். அதனால தான் இது பேக் லூப்னு சொல்கிறோம். பேக் லூப்பில் விட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு. இது வந்து மேலே ஷூவோட இது மேலே வரத்துக்கு வேண்டி நம்ம போடுறது. எல்லாத்துல அப்படியே ஒரு 1/2 டிசி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் ஃபுல்லாக புரிஞ்சுது உங்களுக்கு? ஸ்டிச் ஃபுல்லாக மேலே. இப்போ நம்மளோட பேபி பூட்டில் பார்த்தீங்கன்னா 3rd லைன் இப்படி வந்திருக்கு. மேலே ஏற்றிருக்கோம் இன்க்ரீஸ் லைன் தெரியுதுங்களா? இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஃபஸ்ட்டில் 9 இது போடுறோம். அது பிக்சர் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் வந்துட்டு 3rd வந்து பூட்ஸ் மேலே வரத்துக்கு உண்டானது. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு டிசி தான் போடுறோம். எல்லா செயின்லையுமே டிசி தான் போடுறோம். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பேபி பூட்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் நாட் போட்டு ஃபஸ்ட்டு 9 செயின் போடுறோம். பாருங்கள், 9 செயின் போடுறோம். இந்த செயினை 2வது செயின்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்து 1/2 டிசி தான். 1 2 3 4 5 இந்த 9 செயின் போட்டு 2வது செயினில் தான் நாட் ஆரம்பிக்க போகிறோம். 1/2 டிசி ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின்லேயுமே 1/2 டிசி போட்டு இந்த கடைசி செயினில் மட்டும் ஒரு 6 1/2 டிசி
போடுறோம் 6. அதுக்கப்புறம் இந்த நேராக 1 2 3 4 5 போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாயினிங் இடம் வந்துடும் நமக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செயினில் கேப்பில் 3 டிசி போடுறோம், 3 ஹெச்டிசி போடுறோம். அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு லைன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 9 செயின் போட்டு 3வது செயின்லேருந்து, அதாவது 2வது செயின்லேருந்து போடுறீங்க. அப்புறம் ஒவ்வொரு 5 செயின்லேயும் ஈச் செயின்லேயும் ஹெச்டிசி போடுறீங்க. லாஸ்ட்டு செயினில் 6. அதுக்கப்புறம் அப்படியே டேன் ஆகி அந்த சைடு வரதுலேயும் ஒரு ஹெச்டிசி 5 ஹெச்டிசி போடுவோம். ஒரு கேப்பில் மட்டும் 3 ஹெச்டிசி போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டவங்கள 3 செயின், அந்த 3 செயின் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா 2வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, 2வது ஸ்டெப்பில் இங்கே இந்த லாஸ்ட்டு செயினில் மட்டும் நமக்கு 6 இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேப்பில் 3 போட்டிருப்போம். இங்கே வந்து ஜாயினிங் 3 செயின் இருக்கும். இப்போ இங்கே 5 1 2 3 4 5, இந்த சைடு 4 5. இந்த 5மே 2வது லைனில் அப்படியே வந்துடும். 1 2 3 4 5மே அப்படியே வந்துடும். இந்த 2வது லைனுக்கு உங்களுக்கு இந்த 5ம் அப்படியே வந்துடும். ஆனால் 6 போட்ட இடத்துல மட்டும் 2 செயினாக போடுவோம். 2 ஆஃப் டிசி போடுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3லேயும் 2 ஆஃப் டிசி போடுவோம். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மிச்ச இடம்லாம் இந்த 5 இருக்கிறதில்ல, இது 2வது லைன். இது வந்து ஃபஸ்ட்டு லைனு, இது செகண்ட் லைனில் அந்த 5, அந்த 6 போட்ட இடத்துல 1 2 3ல் 2 போடுவோம். இது 2வது லைன். இங்கே வந்து முடியும் போது இந்த செயினில் ஒரு ஸ்லிப் நாட் போடுவோம். சரிங்களா? 4th லைன் என்ன பண்ணுவோன்னா, 4th லைன் 3rd லைனுக்கு என்ன பண்ணுவோன்னா, இந்த 2வது லைன் முடிஞ்சோன்னா எல்லாத்துலேயுமே ஒரு டிசி டபுள் க்ரோஷெட் போட்டுருவோம். 3rd லைனுக்கு 3rd லைன் வந்து டபுள் க்ரோஷெட் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கோ ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷெட் போட்டு விட்டுருவோம். இப்போ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த 3rd லைன் ஃபுல்லாமே பாருங்கள் டபுள் க்ரோஷே போட்டு நம்ம வந்து இதை முடிச்சிருவோம். இது இந்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த லைன் எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த பூட்ஸோட இந்த ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இப்படி வந்துடும். இந்த 3 லைன்ஸ் போட்டிங்கன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. செகண்ட் பார்ட் வந்து நம்ம இன்னும் 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் இருக்குது. அது அடுத்த இதில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டு பாருங்கள். ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.